இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு கொள்ளு சுண்டலும், வீட்டுக்கு ராகி சப்பாத்தியும், பீர்க்கங்காய் கிரேவியும் செஞ்சாச்சு. சூப்பரான ஒரு ஹெல்தியான டிஃபன் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. இது ஒன்றும் டைம் பாஸ் சேனல் இல்லை, பெண்களுக்கான அவேர்னஸ் மோட்டிவேஷனல் வீடியோவை தான் ஒவ்வொன்றும் நான் ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆன உடனே புருஷனை பேரிட்டு கூப்பிடக்கூடாது, வாடாப்போடான்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா புருஷனை தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று விட்டுட்டாங்க இல்லையா. நான் என்ன பண்ணேன்னா, ஒரு நாள் தெரியாமல் என் ஹஸ்பண்டை போட்டு சொல்லிட்டேன், இன்னொரு தடவை அந்த மாதிரிலாம் கூப்பிடக்கூடாது, பேரிட்டும் கூப்பிடக்கூடாது, ஏன்னா ஆயுசு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி எனக்கு வார்னிங் கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா செலிப்ரிட்டிங்களும் இல்லை மற்ற பெரிய ஆட்களோ ஹையஸ்ட் ஆட்களோ எல்லாருமே பேரிட்டு தான் கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைங்களா. ஏன் அப்படின்னாக்கா, ஆண்களுக்கு தன் மீது மதிப்பு மரியாதை குறைஞ்சிரும், அப்புறம் மரியாதை கொடுக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு பயம்தான். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.